வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகக சகக சமகசா. முருகானந்தம், பரவாயில்ல பரவாயில்ல, படுத்துக்க படுத்துக்க. வாங்க அண்ணாச்சி. டாக்டர் ஐயா சொல்லுங்க. இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல அண்ணாச்சி. நல்லா பார்த்துங்க ஐயா. சரிங்க அண்ணாச்சி. என்னப்பா காலங்காத்துல போயிட்டு இப்பதான் வரீங்க? யாராவது பெரிய மனுஷனை பார்க்க போனீங்களா? இல்ல தாயி, மருமக முருகானந்தத்தை போய் பார்த்துட்டு வரேன். மனுஷனே இல்லாத மிருகத்தை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றீங்களேப்பா. நீங்க போய் பார்த்துட்டு வந்தா மட்டும் அந்த மனுஷன் திருந்துருவானா? ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். திரும்பவும் அதே தப்பத்தை செஞ்சிருக்கான். அவன் திருந்த மாட்டான்பா. தாயி, உன்னையும் முருகானந்தையும் என்னால பிரிச்சு பார்க்க முடியல. 1000 தான் இருந்தாலும் அவ உன் கழுத்துல தாலி கட்டின புருஷன். என் மக கழுத்துல தாலி கட்டினதுனால எனக்கு அவன் மருமகன் ஆயிட்டான். சுடுகாடு போற வரைக்கும் இந்த பந்தம் விட்டு போகாத தாயி. அந்த பந்த பாசனம் எனக்கு வேண்டாம்பா. என் மனசுல இருந்து அவனை நான் எப்போ தூக்கி எறிஞ்சிட்டேன். தாலி ஒண்ணுதான் எனக்கும் அவனுக்கும் உறவா இருக்குன்னா அந்த தாலியை கூட கழட்டி எறியறதுக்கு நான் தயாரா இருக்கேன்பா. பொறுமையா இரு தாயி. புருஷ வேண்டாம் நீ தூக்கி எறிஞ்சிட்ட, மருமக வேண்டாம்னு என்னால தூக்கி எறிய முடியுமா? சொந்த பந்தத்தை எல்லாம் அழைச்சு ஊரு உரமுறையெல்லாம் வச்சு அவனுக்கு நான் உன்னை தாரவாத்து கொடுத்தேன். அவன் கையால பாத பூஜையை செஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஊர் அறிய அவன் மருமக இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் தாயி? அப்பா, நீங்க ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றவங்க. உங்க கௌரவத்தை விட்டுட்டு போய் பார்த்திருக்கீங்க. உங்க பொண்ணோட மனசை நினைச்சு பாத்தீங்களா? அப்பா, இனிமே நீங்க அந்த ஆளை போய் பார்க்கறதா இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். குழந்தையோட கிராமத்துக்கு போயிடுவேன். அவசரப்படாத தாயி. தப்பு யார் செஞ்சதுன்னு முதல்ல தெரியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்பா, அந்த ஆள் தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீங்க நம்புறீங்களா? தாயி, இப்ப நீ கேட்ட கேள்விக்கு இன்னும் 2 நாள்ல பதில் தெரிய போகுது. அதுவரை கொஞ்சம் பொறுமையா இரு. போ, போய் குடிக்க தண்ணி கொண்டா. போ தாயி. ஓகே சார், நான் ஏற்பாடு பண்றேன். வணக்கம் ஐயா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க 2 பேரும் மனிதாபிமானத்தோட அந்த கிராமத்து பொண்ணை காப்பாத்தினதுக்காக உங்க 2 பேருக்கும் கவர்மெண்ட்ல அவார்டு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சார், ஜெயிலில் ஒரு கெட்டது நடக்கிறத எப்படி சார் பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனாலதான் கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சார்? தனிப்பட்ட முறையில் நான் என்னோட பாராட்டையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வாங்க என்னாச்சு? வணக்கம். உட்காருங்க. என்னாச்சு? உங்க மருமகன் வெளியில தான் அப்படின்னு நினைச்சா உள்ள வந்தும் தான் கைவரிசையை காட்டிட்டான். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை. சம்பவம் நடந்தப்ப இந்த 2 பேர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம 2 பேரோட மான மரியாதையும் காத்துல பறந்துருக்கும். எனக்கு டியூட்டிலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சார், அந்த பொண்ணு எந்த ஊரு? ஏதோ கிராமம்னு சொன்னாங்க. சோத்துப்பாக்கம் கிராமம். என்னாச்சு? சோத்துப்பாக்கம் இங்க பக்கத்துல தான். அவ பேர் என்ன சார்? சரசு. சரசு. சரி, வரையா ஐயா. எப்படித்தான் விவசாயம் பண்றது? ஆமா, சரிதான். பேசாம பிள்ளை குட்டியில கூட்டு போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தாவது மழையாவது நல்லா பெய்தான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சொல்ற? ஆமா, சரிதான். ஐயா வணக்கம். வணக்கம். முத்துராகன் ஒருத்தர் ஜெயில் இருக்கிறாரு. ஆமா, சொல்லுங்க. அவர் வீடு இங்க எங்க இருக்கு?
அவனை தேடி வருவாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். என்ன விஷயம்ண்ணே? ஏதா இருந்தா உனக்கு என்ன? சும்மா பார்த்து போலாம் வந்தோம். வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அதுவும் அங்க பாரு ஒரு குடிசை. ஏய், நாளைக்கு நம்ம தான் வீட்டை காட்டணும்னு சொல்லி நம்ம மேலே வந்து பாய வேண்டாம் அந்த முத்துராக்கு. இல்லப்பா, அதுவும் அங்க பாருங்க ஒரு கிழவியை திறவாக்கு போட்டு உட்காந்துருக்குல்ல, அந்த கிழவியை கேளுங்க, அது சொல்லிட்டோம். அங்க போங்க. நல்லது. போயிடும். இந்த முத்துராக்கு போய் அப்படித்தான் அது பண்ணிட்டே இருப்பான். பாட்டி, இந்த முத்துராக்கு வீடு எங்க இருக்குது? அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் ஜெயிலுக்கு போன தெரியும் பாட்டி எனக்கு. அவன் பொண்டாட்டி பேரு கூட என்னடாது? சரசன்னாச்சு. சரசு. அந்த பொண்ணு எங்கதான் இருக்கு? அதை பார்க்கணும். அவ புருஷனை ஜெயில போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஒரே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறா. அதுதான் அவ குடிசை. அங்கேயா? டேய் வாங்கடா. டேய் நீங்க இங்கே இருங்க. சரி அண்ணாச்சி. தாயி சரசு, நீங்க யாரு? பயப்படாத தாயி. நான் சென்னையிலிருந்து வர்றேன். நீங்க போலீஸ்காரங்களா? நான் போலீஸ்காரன் இல்லை. பயப்படாதே. உனக்கு எந்த கெடுதலும் வராது. உன் நன்மைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்ன உன் தகப்பன நினைச்சுக்க தாயி. உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. என்ன என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லை தாயி. நீ உன் புருஷனை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தியே, அப்போ அங்க நடந்தது என்ன சொல்ல முடியுமா? தாயி அழாது தாயி. தாயி, சம்பவத்தன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு சொல்லு தாயி. சங்கடப்படாம சொல்லு தாயி. அது எப்படி அந்த அசிங்கத்தை என் வயலை எப்படியோ நான் சொல்லுவேன். வணக்கம் ஜெயலலிதா சார். அடடே வாங்க அண்ணாச்சி, உட்காருங்க. வா தாயி. அண்ணாச்சி, இந்த பொண்ணு யாரு? என் மருமக முருகானந்தால அவமானத்துக்கு ஆளான பொண்ணு. பேரு சரசு. கைதி முத்துராக்கு இல்ல? ஆமா. அவன் சம்சாரம். உட்காருமா. உட்காரு தாயி. பரவாயில்ல உட்காரு. 401 சார். கைதி முத்துராக்க போய் கூட்டு வா. எஸ் சார். அப்புறம் சொல்லுங்க அண்ணாச்சி, எதுக்காக இந்த பொண்ணை இங்க கூட்டு வந்திருக்கீங்க? உண்மை செத்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? முருகானந்தம் தான் இந்த பொண்ணை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கான். அங்கிருந்த காவலாளிங்க தடுத்திருக்காங்க. அதானே உண்மை? சார், இந்த சம்பவத்தை நீங்க நேர்ல பார்த்தீங்களா? இல்ல. இப்போ யாரோ சொன்னதை தான் நீங்க நம்புறீங்க. நாளைக்கு முருகானந்தம் வந்து நான் இதை செய்யல அப்படின்னு சொன்னா அதையும் நம்புவீங்களா? என்ன அண்ணாச்சி என்னென்னமோ சொல்றீங்க? சார், முருகானந்தம் இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே இதே மாதிரி தப்பு செஞ்சுட்டு அவன் ஜெயிலுக்கு வந்தவன் தான். இந்த தப்பை அவன் செஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன அண்ணாச்சி சந்தேகம்? நீங்க என்ன நினைச்சீங்களோ அதைத்தான் நானும் நினைச்சேன். அதுதான் உண்மை. அதான் உண்மைன்னா அதை நாம நிரூபிக்கணும் இல்லையா? சொல்லுங்க அண்ணாச்சி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? சார், இவ யாரால பாதிக்கப்பட்டாங்கிறத இவளே சொல்லுவா. அதுக்காக நீங்க ஒரு பெரேடு நடத்தணும். எல்லா குற்றவாளிகளையும் ஒண்ணா நிக்க வச்சு அதுல உண்மையான குற்றவாளி யாருங்கிறத இந்த பொண்ணு அடையாளம் காட்டணும். அதுக்கு நாளைக்கே ஜெயில் மைதானத்துல ஒரு பெரேடு நடத்த ஏற்பாடு பண்ணுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. என்ன முத்துராக்கு, இவங்க தான் உன் பொண்டாட்டியா? ஆமா ஐயா. ஏமா, அவர் தான் உன் புருஷனா? ஆமாங்க, என் புருஷன் தான். நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ஒன்னும் இல்லைங்க ஐயா. நீ ஏதாவது சொல்லணுமாப்பா? ஒன்றும் இல்லைங்க ஐயா. 401 அவரை கூட்டு போ. வாப்பா. அண்ணாச்சி, பெரேடு அது இதுன்னு நடத்தி டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணும்? நீங்க சொன்னீங்கன்னா முருகானந்தம் பேர்ல
எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தப்பு சார், தப்பு. நீங்க அப்படி நினைக்கிறதும் தப்பு, சொல்றதும் தப்பு. தன்னை கெடுக்க வந்தவனை பார்த்து இவன் தான் என்னை கெடுக்க வந்தான்னு நேருக்கு நேர் இந்த பொண்ணு சொல்லணும். அதைத்தான் சார் நீங்க நம்பணும், நானும் நம்புவேன். இந்த உண்மை தெரிகிறதுக்காக நாளைக்கு நீங்க அவசியம் பெரேடை நடத்தியே ஆகணும். சரிங்க அண்ணாச்சி. ஏம்மா, குற்றவாளி உனக்கு அடையாளம் தெரியுமா? நேரில் பார்த்து அடையாளம் காட்டுவியா? அடையாளம் காட்டுவேன் ஐயா. சரிங்க அண்ணாச்சி, பரேட் நடத்திடலாம். நாளைக்கு சரசை கூப்பிட்டு வாங்க. ரொம்ப நன்றி ஐயா. வரேங்க ஐயா. வரேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா தாயி, நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நாளைக்கு பதில நீயே தெரிஞ்சுக்க போற. நீ நினைக்கிறது சரிதான் தாயி. முருகானந்தத்தால பாதிக்கப்பட்ட பொண்ணு சரசுவ நாளைக்கு வர சொல்லியிருக்கிறேன். குற்றவாளி யாருங்கிறத நாளைக்கு அவ சொல்ல போறா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடை ஜெயில் சூப்பரிண்டென்ட் பண்ணியிருக்காரு. உண்மையான குற்றவாளி உன் புருஷனா இல்ல வேற ஆளாங்கிறத அவ நாளைக்கு சொல்ல போறா. அதுக்காகத்தான் தாயி, நாளைக்கு நடக்க போற பேரேடுக்கு நீ அவசியம் வரணும். என்னப்பா சொல்றீங்க? நாளைக்கு அந்த பொண்ணு அடையாளம் காட்ட போற குற்றவாளி யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க மருமகன் தான். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லப்பா. ரத்தத்துல ஊறி போன குணத்தை யாராலையும் மாத்த முடியாது. என் புருஷனோட அயோக்கியத்தனம் எனக்கு நல்லாவே தெரியும்பா. அந்த பொண்ணு அந்த ஆள் தான் குற்றவாளின்னு அடையாளம் காட்டினா மறுபடியும் 4 பேருக்கு முன்னாடி நான் அவமானப்படணுமா? வேண்டாம்ப்பா. அப்படி சொல்லாதம்மா. உடம்புல ஒரு கட்டி இருந்தா அதை அறுத்துத்தாமா சிகிச்சை செய்யணும். நீ உறுதியா சொல்ற மாதிரி உன் புருஷன் குற்றவாளி என்ன நாளைக்கு அது தெரிஞ்சிட்டு போகட்டுமே. அதுக்கப்புறம் உன் முடிவுதாம்மா என் முடிவும். அந்த இடத்துலயே உன் கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்து போட்டுடலாம். இது பாரு தாயி, எனக்காக இதுவரைக்கும் உன் புருஷன் நான் நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை சரிதானான்னு நான் புரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகவது நீ நாளை காலையில் நிச்சயமா பெரேடுக்கு வர்ற. என்னங்க, மணி என்ன ஆகுது? இன்னும் உறங்காம ஒலாத்திட்டு இருக்குதுங்களே. காக்கா கரையிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? என்னால எப்படி உறங்க முடியும் சாலாச்சி? உன் மகன் முருகானந்தத்தை நினைச்சா உறக்கமா வரும்? போச்சு, எல்லாம் போச்சு. நீங்க இன்னும் அவனையே நினைச்சிட்டு இருக்குதீங்க. அவன் தான் உங்களை தலைக்குனிய வச்சு விட்டாரு. அது போதாது, ஏற்கனவே ஒரு தப்பை செஞ்சுட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பையன் செயலுக்கு போய் அதே தப்பை எப்படி செய்வான் சாலாச்சி? புள்ள மேல இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்குதீங்களே. வள்ளி கூட இருக்கும்போதே ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டவன் செயல்ல ஒத்தையில இருக்கும்போது மறுபடியும் அந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்கிறது என்னங்க நிச்சயம்? இல்ல சாலாச்சி, நீ 1000 தான் சொல்லு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. ஒரு முறை தப்பு பண்ணவன் லேசில் திருந்த மாட்டான். ஆனா தப்பு பண்ணவன் திருந்திட்டான்னா 7 ஜென்மம் எடுத்தாலும் அவன் தப்பே பண்ண மாட்டாளா? ஏன் புள்ள முருகானந்தம் ஒரு முறை தப்பு பண்ணனா திருந்திட்டான். இனிமே அவன் தப்பே பண்ண மாட்டாளா? யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்டா. இப்படி சொல்லி உங்க மனசு தேத்திக்காதீங்க. இந்த காரியத்தையும் அவன் தான் செஞ்சிருப்பான். என் மருமவ வள்ளி அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டப்போ என் மவன் யோகியந்தான்னு வக்காலத்து வாங்குறீல. அவன் தான் குத்தவாளி, இதுல சந்தேகமே இல்லை. நீ மட்டும் இல்லடா, எல்லாருமே என் பிள்ளை தான் குத்தவாளின்னு சொல்றிய. என் பிள்ளை முருகானந்தம் தான் குத்தவாளின்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே பெத்த பிள்ளைன்னு பார்க்காம என் கையாலேயே வெட்டி போட்டுட்டு செயலுக்கு போயிருவா. நீங்க எதுக்காக உணர்ச்சி வசப்படுதீங்க? பெத்த பிள்ளைதான் செயலுக்கு போய் சாதி சனங்க மத்தியில என்ன தலை நிமிர விடாம பண்ணிட்டா. அவனை கொண்டு போட்டு நீங்க செயலுக்கு போயிட்டா நான் ஒத்தையில கிடந்து அவதிப்படணுமா? அந்த வேதனையை என்னால தாங்க முடியாது. பொறுமையா இருங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். முருகானந்தம், நாளைக்கு ஜெயிலில் நடக்க போகிற ப்ரேயரில் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும். ஜெயிலர் சொல்லி அமைச்சிருக்காரு. டாக்டர், இப்போ நான் இருக்கிற நிலைமையில் என்னால் பரேட்ல எல்லாம் கலந்துக்க முடியாது.
இப்போ உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஜெயிலர் சொன்னதை மீறி நடக்க முடியாது. கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும். வெயில் அதிகமாக இருக்கு, என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது டாக்டர். இல்லைப்பா, நாளைக்கு நடக்க போகிற பெரேடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெரேடு. கவர்மெண்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க. நீ அவசியம் கலந்துக்கணும்பா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அங்கே உள்ளவங்க பார்த்துக்கிறாங்க. நானும் வரேன்ப்பா. இல்லை டாக்டர், அது வந்து மறுப்பே சொல்லக்கூடாது. இது அரசாங்க உத்தரவு. நீ அவசியம் கலந்துக்கணும். நர்ஸ், பக்கத்து ரூமில் உள்ள பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். ஏங்க, நாளைக்கு ஜெயிலுக்கு பள்ளிக்கண்ணை கூட்டிட்டு போய் தான் ஆகணுமா? ஆமா தாயி, நாளைக்கு நடக்க போற பெரேட்ல நம்ம மருமக முருகானந்தம் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானமா தெரிஞ்சு போயிடும். அதனால தாங்க சொல்றேன், மறுபடியும் நம்ம மருமகன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சா வள்ளி மனசு பாதிக்கப்படாதா? எனக்கு என்னவோ மருமகன் தான் தப்பு செஞ்சான்னு தோணுது. அதனால நாம வள்ளியை கூட்டிட்டு போய் அவளை வேதனைப்பட வைக்க வேண்டாங்க. நீ சொல்றது நியாயம்தான் தாயி. நான் என் மாப்பிள்ளைய ஆஸ்பத்திரியில் பார்த்ததிலிருந்து உனக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் நிச்சயமா எனக்கு ஏற்படலை. எப்படி சொல்றீங்க? தாயி, தப்பு செஞ்சவன் என்னைக்குமே காலை பார்த்தான் பேசுவான், முகத்தை பார்த்து பேச மாட்டான். இது என்னோட தொழில நான் கண்ட ரகசியம். தப்பு செஞ்ச காலத்துல முருகானந்தம் என் காலை பார்த்து தான் பேசிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது நேருக்கு நேரா என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசினான். நிச்சயமா அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு என்னவோ மாப்பிள்ளை தான் இதை செஞ்சிருப்பாருன்னு தோணுது. பெண்கள் விஷயத்துல அவர் எப்பவுமே ஒரு மாதிரி தான். தாயி, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு தண்டனைய வலியை ஏத்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப போய் அதே தப்பு அவன் பண்ணுவானா? எப்படி தாய் அவனுக்கு மனசு வரும்? உன் சந்தேகத்துக்கும் என் அனுமானத்துக்கும் நாளைக்கு விடிஞ்சா விட கிடைச்சிட போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. பேசாம படுத்து தூங்கு. ம். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு சார். சரசு எங்க? வந்திருக்காங்க சார். கான்ஸ்டபிள் சரச கூட்டு வா. வணக்கங்க ஐயா. இந்த பாருமா சரசு, நீ யாருக்கும் பயப்படாத, நாங்க இருக்கோம். சம்பவம் நடந்தப்ப இருந்த கைதிகளை எல்லாம் அங்க நிறுத்தி வச்சிருக்கோம். அதுல உண்மையான குற்றவாளி யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? சரி வாமா. இந்தம்மா சரசு, இதுல யாருன்னு பார்த்து பயப்படாம தைரியமா சொல்லு.